நம்ம சினிமா ஆக்ட்ரஸ் சொல்லியிருந்தீங்க சார். சிவகார்த்திகேயன், தனுஷ், சிம்பு இவங்கலாம் அவங்களோட பேனர்ஸ்ல ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்கள கூட சமன் பண்றதுக்கான வாய்ப்பு எதுவும் இருக்கா சார்? என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அதிகாரிகள் வாயடைத்திருக்கிறார்கள் டெல்லியில். டைரக்டருடைய ஆபீஸ்ல நான் பேசினேன். அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து ஒருத்தர் கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க எல்லாம் சொல்றாங்க தே ஆர் டைட் லிப்ட், இப்போ பேச மாட்டோம், குரூஷியலா இருக்குதுங்க. எப்படி இருந்தாலும் ஒரு அரஸ்ட் நிச்சயம் இருக்கும் அப்படிங்கிறார். அந்த அரசு யாரு தெரியுது. இது வரைக்கும் சார் ஒன்னே ஒண்ணு ஸ்ரீதர், எல்லாம் வந்துடுச்சுங்க. இப்ப திமுகவுடைய மெயின் குடும்பத்துக்கு டச் பண்ணணும். அந்த அந்த லிங்க் ரிதேஷும் ஆகாஷ் பாஸ்கர் தான் கொடுக்க முடியும். அது வந்துடுச்சுன்னா அதுக்கு 1 மாசம் ஆகும் சார். என்ன இந்த லுக் அவுட் சர்க்குலர் இஷ்யூ பண்ணணும், பாஸ்போர்ட் கேன்சல் பண்ணணும், இதெல்லாம் இட்ஸ் லாங் ப்ராசஸ். அதுக்காக ஓடி போயிட்டாங்க. டிலே பண்றதுக்கு அது தெரிஞ்சுதான் ஓடி போயிருக்காங்க சார். அதனால நீங்க கேட்ட கேள்விக்கு கண்டிப்பாக சினிமா நடிகர்கள் தனுஷ் உள்பட மீதி நீங்க சிவகார்த்திகேயன் சொன்னீங்க பாருங்க, அவங்க பேரெல்லாம் நிச்சயம் இந்த லிஸ்ட்ல இருக்குது, கூப்பிடுவார்கள். சூழ்நிலை உருவாகி விட்டது டெல்லியில். இப்போ நம்ம இது டாஸ்மாக் கேஸ் சார். இப்போ நம்ம துரைமுருகனோட கேஸ்ல ஏதாவது அப்டேட் இருக்கா சார்? ஐடி அப்டேட் 12 கேஸ் ரெடியா இருக்கு சார். அதுல துரைமுருகன் டாப்ல இருக்கு சார். யார் வந்து பாத்துட்டு பண்ணாலும் தே கோ அண்ட் ஸ்டே, கோர்ட்ல ஸ்டே வாங்குறாங்க.